திருச்சிட்டம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலநாயர் சத்சங்கம் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தாய்மானவ சுவாமிகள் அருளி செய்த பாயப்புலியில நாம் தொடர்ந்து 56, 57 என்று சொல்லக்கூடிய 2 பாடல்களை நாம் சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. பாயப்புலியில 59 பாடல்கள் அருளி செய்திருக்கிறார். இந்த 59ங்கிறது என்ன கணக்குன்னு தெரியல. 59 பாட்டு இருக்கிறதுல அப்படி அந்த பகுதியை பாடுகிற பொழுது அதோடு நிறுத்தியிருப்பார் போல இருக்கு. அப்புறம் அடுத்த பகுதியை பாடி இருக்கிறார். அதனால இதுக்கெல்லாம் இந்த நம்பருக்கெல்லாம் ஒரு கணக்கு சொல்லிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். நம்ம அருளாளர்கள் பாடுறாங்க. பாடுகிற பொழுது அவர்களுக்கு அந்த சாக்கிரத்தில் அதீதம் அப்படின்னு சொல்லுகிற நிலையில் அவர்கள் இருப்பார்கள். அந்த அதீதத்தினுடைய விளைவாலே அவர்கள் செய்வதெல்லாம் சிவன் செயலாகவே இருக்கும். அவர்கள் எண்ணுவதெல்லாம் சிவன் எண்ணமாகவே இருக்கும். அவர்களுக்கு சிவத்தை தவிர வேறு பொருள் தெரியாது. வேறு அந்த பொருள் தெரியாததுனால பற்றுவதற்கான மனமும் அதிலே செல்லாது. தத்துவங்களை கடந்த நிலையிலே சென்று போய் ஆனந்தத்தை அனுபவித்தவர்கள். இப்போ ஞானம் என்ன அப்படிங்கிற பொழுது நிறைய இந்த பிரபஞ்ச விஷயங்களை தெரிந்து கொள்வது அப்படின்னு பொதுவாக சொல்லுவார். பிரபஞ்ச ஞானம், இந்த பிரபஞ்சத்தில் என்னென்னலாம் இருக்குது, நவகிரகங்கள் இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்குது, சூரியன் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, சூரியனுடைய மேற்பரப்பில் என்ன டெம்பரேச்சரு, சந்திரன் எப்படி குளிர்ச்சியாக இருக்குது, சந்திரனுடைய பாதை எப்படி இருக்குது, எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அதில் அது பிரபஞ்ச சம்பந்தமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. என்ன வியப்பு அப்படின்னு கேட்டால், இந்த பிரபஞ்சத்தோடு இந்த உயிர் எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மர்மமாக இருக்கு. இன்னும் பிரபஞ்சத்தை பற்றியும் பிரபஞ்சத்தினாலே உருவான இந்த உடம்பை பற்றியும், இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, அதுபோல இந்த உடம்பு எப்படி இயங்குகிறது, எத்தனையோ விஷயங்கள். ஆனால் இவை எல்லாமே என்ன சொல்றது அப்படின்னா ஒரு குறையான அறிவு தான். அது குறையான அறிவு, நிறையான அறிவு அல்ல. அவங்க இறப்புங்கிறத மெடிக்கலா இப்படி சொல்லுகிறார்கள். ஹார்ட் பீட் நின்னுறது, பல்ஸ் நின்னுறது, ஃபங்க்ஷனிங் ஆஃப் பிரெயின் ஸ்டாப் ஆயிடுறது, என்னென்னலாம் சொல்றாங்க. ஆனால் அது when will it happen, nobody can predict. அது எத்தனையோ விஷயங்கள் அந்த உடல் நலத்தை பற்றி இருந்தாலும் கூட இந்த உயிரை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இன்னும் கிடைக்கல. ஆன்மீகத்தில் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி மெய்ஞானத்தில் பார்க்கிற பொழுது இதை பைன் பண்ணுற அல்லது இதை கைட் பண்ணுற அல்லது இதை சார்ந்து நிற்கிற சட்டங்கள் திட்டங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு தோன்றுது. இது ஒரு புறம். ஒரு புறம் என்னன்னு கேட்டால், நானே படித்து நானே தெரிஞ்சு எல்லாத்தையும் நானே தெரிஞ்சுக்குவேன் அப்படிங்கிறது ஒரு புறம்.
ஆனால் இது நமக்கு மேலே, நம்ம உயிர்கள் மேலே அக்கறை கொண்டு தன்னலம் இல்லாமல் வாழ்ந்த அருளாளர்கள், பெரியவர்கள், அவர்கள் சொல்லுகிற கூற்றுகளை நம்பி, அவர்கள் சொல்லுகிற செய்திகளை நம்பி நாம் உயிரை பற்றியும் இந்த உயிருக்கும் இந்த உலகத்துக்கு இருக்க தொடர்பு பற்றியும் உயிருக்கும் சிவத்துக்கு இருக்க தொடர்பு பற்றியும் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். அது அவர்கள் சொல்லுகிறார்கள், அருளாளர்கள் சொல்லுகிறார்கள், லாஜிக்காக சொல்லுகிறார்கள். அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். இல்லை நான் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு ஆதத்தமாக இல்லை, நானே அதை தெரிஞ்சுக்குவேன், நானே அதை கண்டுபிடிப்பேன் அப்படின்னா அது அப்படி கண்டுபிடிச்சவங்களே இல்லை. கடைசி வரைக்கும் லைஃப் பிகம்ஸ் எ பசில் அவர்களுக்கு. கடைசியில் ஒரு நாள் அவங்க கிளம்புறாங்க. எங்கே கிளம்புறீங்க, எங்கே போகிறீங்கன்னு கேட்டால் அவங்களால அதுக்கு அவ்வளோதான், இறந்து போகிறேன்னு சொல்லுவாங்களே தவிர அதுக்கு மேலே அவங்களால அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகள், எங்கே வேறாதே அப்படின்னா தே ஆர் நோ மோர். அவ்வளோதான். எத்தனையோ புகழ், எத்தனையோ பதவி, எத்தனையோ பட்டம், எத்தனையோ சிறப்பு, எத்தனை ஆண்ட அரசர்கள் எல்லாம் அவங்களுடைய எங்கே போயிருப்பாங்க? இவ்வளோ தூரம் இருந்தவங்க தங்களை வெற்றி கண்டவர்கள் தங்களை இந்த உலகத்திலேயே நிலைநிறுத்தி கொள்ள முடியாதா அப்படின்னு கேள்வி வருது. தண்ணியை இந்த உலகத்தில் நிலைநிறுத்தி கொள்வதற்கு ஏன் நம்ம we should be leave this world, நம்ம ஏன் இங்கேயே இருக்க முடியாது? ஏஜிங், இந்த பிசிக்கு ஏஜிங் ஆகுது, ஏன் ஏஜிங் ஆகிறத தடுக்க முடியாது? என்னென்ன யோசனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கூட இன்பம் துன்பம் என்று சொல்லக்கூடிய இரண்டையும் அனுபவிக்கின்ற உயிர் இந்த இன்பமே என்னாலும் துன்பமில்லைங்கிற நிலைக்கு அது வாழ முடியும் அப்படிங்கிறத காட்டினவங்க நம்ம அருளாளர்கள் தான். அதனால் அவர்கள் சொல்லை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்தந்த ஆன்மாவினுடைய பக்குவத்தை பொறுத்தது தான் இல்லையா? அதுக்கு அந்த பக்குவம் இல்லைன்னா தன்னுடைய அறிவை அது பெருசாக நினைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். தான் அறிவு என்ன காட்டுது, என்ன சொல்லுதோ அதுதான் உண்மை அப்படின்னு நம்புவோம். என் அறிவு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்பும், என் கண்ணு என்ன சொல்லுதோ அதைத்தான் என் அறிவு நம்பும் அப்படின்னு இருக்கிறவர்கள் உண்டு. சரி, அவங்கள பற்றி நமக்கு என்ன? தாய்மானவர் ஒரு அருளாளர், அருள் பெற்றவர், பல விஷயங்களை அவர் சொல்லுகிறார். இந்த பாட்டில் ஒரு விஷயம் சொல்கிறார். இந்த பாட்டில் என்ன விஷயம் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னார், சிவத்தினுடைய அல்லது முழு முதற் பொருளினுடைய அருள் பெறுவதற்குரிய ஒரு நிலையாக இந்த பிரபஞ்சத்தை முற்றிலுமாக தவிர்த்து இதிலிருந்து கெட்டிங் டிஸ்கனெக்டட் ஒன் செல்ஃப், நம்மளை அதிலிருந்து பிரித்து கொண்டு அது அவர்களுடைய சங்காத்தம், அவர்களுடைய தொடர்பு, அவர்களுடைய இயல்பு இதெல்லாத்திலிருந்து விலகி நின்று நாம இவற்றிலிருந்து விலகி நின்று நாம இறைவனை சிந்திக்கலாம், இறைவனை அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு நெறி இருந்துகிட்டு இருக்கு. இப்ப அதை துறவுன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டா அது துறவுல ஒரு வகைதான். அது துறவுல இங்க இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே காட்டுக்கு போயிடுறது, இமயமலைக்கு போறது, அங்க சுற்றி தெரியறது. அப்படி திரிகிற பொழுது இந்த உலகத்திலிருந்து தன்னை பிரித்து கொண்டு இந்த தொடர்பில் இருந்து தன்னை முழுவதுமாக விலக்கி கொண்டு இந்த உலகிற்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் எதுவும் கொடுக்கவும் மாட்டேன், எதுவும் வாங்கவும் மாட்டேன்,
எந்த மனிதரோட எனக்கு தொடர்பும் வேண்டாம், எந்த மனிதரும் எனக்கு என் தொடர்பும் அவங்களுக்கு வேண்டாம். இப்படி எல்லாம் இருந்து அடைகின்ற நெறி என்று இறைவனை அடைகின்ற நெறி ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி நம்முடைய தாய்மானவர் என்ன சொல்றார் அப்படிங்கிறது சொல்றார். இப்போ இறைவனை அடையணும்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணணும், இப்படிலாம் போகணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பாசிபிள் ஆகும்? அது எப்படி அதாவது நடைமுறைக்கு எவ்வாறு ஒத்து வரும்? அப்படி உண்டா? அதை பற்றி என்ன கருத்து அப்படின்னு கேட்குற பொழுது அவர் ஒரு கருத்து சொல்கிறார். இப்போ அந்த கருத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆடும் கரங்கும் திரிகையும் போல அலைந்து அலைந்து காடும் கரையும் தெரிவது அல்லால் நின் கருணை வந்து கூடும்படிக்கு தவம் முயலாத கொடியர் யமன் தேடும் பொழுது என்ன செய்வார் பரானந்த சிற்றுடரே. ஆடும் கரங்கும் திரிகையும் போல, கரங்குன்னா பட்டம், திரிகைன்னா சக்கரம். இந்த மண்ணு பானை செய்கிறவன் சக்கரத்து வச்சிருப்பான், தண்ட சக்கரம்னு பேரு, அது திரிகைன்னு சக்கரம். ஆடும் கரங்கும் ரொம்ப முக்கியம் இல்லையா? கரங்குன்னா பட்டம்னா பறக்கிற பட்டத்தை பேச்சு, தரையில கிடக்குது ஒரு பட்டம்னா அந்த பட்டத்தை பத்தி பேச்சு இல்லை, வானில் திரிகின்ற பட்டம், அதனாலதான் ஆடும் கரங்குனார். அருணகிரிநாதர் கூட மயில சொல்ல ஒரு ஆடு மயில் அப்படின்னு சொன்னார். ஆடும்பரிவேல் அணி சேவல். ஆடும்பரினாதான் தோகை விரிச்சிருக்கும், மயில் தோகை விரிச்சாதானே அழகு, மயில் தோகை விரிச்சாதான் அழகு. சில பேர் வாயை மூடிட்டு இருந்தாதான் அழகு, திறந்தா அவ்வளவுதான், அவன் லட்சம் தெரிஞ்சு போடும். அப்படி சிலருக்கு சில நிலை அழகு, மயிலுக்கு தோகை விரித்து ஆடுகிற அழகு. ஆடும் கரங்கும் திரிகையும் போல அலைந்து 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 காடும் கரையும் திரிவது அல்லால் நின் கருணை வந்து கூடும்படிக்கு தவம் முயலாத கொடியரு யமன் தேடும் பொழுது என்ன செய்வார் சிற்சுடரே பரானந்த சிற்சுடரே. சுடரே சிற்சுடரே ஆனந்த சிற்சுடரே பரானந்த சிற்சுடரே. சுடர் என்று சொன்னால் ஒளி வீசுகின்ற ஞான விளக்கு, சிற்சுடர் ஞான விளக்கு. சித்துனா ஞானம்னு அர்த்தம். சிற்றம்பலம்னா சின்ன அம்பலம்னு பிரிக்க கூடாது, சிறுமை பிளஸ் அம்பலம்னு பிரிக்கலாமா? அறியாதவர். சித்து பிளஸ் அம்பலம் சித்தம்பலம். தகர ரகரமாச்சு, அப்புறம் அது ஒற்றுவதனால அது ரகரம் வந்து சிற்றம்பலம். சிற்றம்பல. அப்ப இந்த சிற்சுடரேங்கிறது சித்துச்சுடர், ஞானச்சுடரே, ஆனந்த ஞானச்சுடர், ஆனந்த ஞானச்சுடர். இந்த ஞானம் வந்து ஆனந்தத்தை விளைவிக்கின்ற ஞானம். எந்த ஆனந்தம் அப்படின்னு பார்த்தா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த உலக ஆனந்தமா? இல்ல, பரானந்தம், சதானந்தம். அந்த ஆனந்தம் பரானந்த சிற்றுடரே, அந்த ஆனந்தத்தை வழங்குகின்ற ஞானத்தினுடைய விளக்கமே என்று சொல்லுகிறார். நமக்கு ஞானம் விளைந்தால் ஆனந்தம் விளைய வேண்டும். அப்படி மேலான அந்த ஆனந்தம் விளைவது இந்த ஞான விளக்கால. அதனால பெருமானுடைய அந்த விளக்கம், பெருமானுடைய விளக்கம், அந்த ஞான விளக்கம் பதிஞானம், அது பரானந்தத்தை தரும்.
பதிஞானம் மட்டும்தான் பரானந்தத்தை தரும். பசுஞானமும் பாசஞானமும் தராது. எனவே பரானந்த சிச்சுடரே ஆடும் கரங்கும் திரிகையும் போல அலைந்து அலைந்து காடும் கரையும் திரிவதல்லால், காடும் கரையும் திரிவதல்லால், காட்டுக்குள்ள போய் திரிதல், அலைதல், என்ன செய்யறோம் என்ன பண்றோம்னு தெரியாம போறது, திரிதல், நோக்கமில்லாமல் திரிதல். கரை என்று சொன்னால் காடுக்கு ஏது கரை? கடலுக்கு கரை இருக்கும். காடுக்கு ஏது கரைன்னா? கரைன்னா நிலம், பூமி, ஊருக்கு. கொஞ்ச நாள் இது காட்டுல அலையிறது, அப்புறம் ஊருக்குள்ள அலையிறது, அப்புறம் திரும்ப காட்டுல அலையிறது. இப்படி அலைந்து கொண்டிருப்பார்கள். என்னன்னு கேட்டா, ஞானத்தை தேடுகிறேன், நான் ஞானம் தேடுகிறேன், நான் ஒரு சித்தர், எனக்கு ஞானம் தேவை, அதனால ஞானத்தை தேடுகிறேன் என்று அவர்கள் திரிவார்கள். அலைந்து அலைந்துனார். எது போலனாரு? வானத்திலே திரிகின்ற அந்த பட்டம் போல பறப்பதும் சக்கரம் போல சுழல்வதுமாக அலைந்து அலைந்து திரிகின்றார்கள். அவர்கள் தங்களை தாங்களே சித்தர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அவர்கள் உயிர்களோடு ஒட்ட மாட்டார்கள், உயிர்களுக்காக அவர்கள் வாழ மாட்டார்கள். உயிர்களை ஏசுவார்கள், உயிர்களை பேசுவார்கள், உயிர்களை இழிவாக கூறுவார்கள். இப்படியெல்லாம் செய்கின்றவர்கள். சரி, அவங்களாவது தேடுறாங்களான்னு பார்த்தா அவங்களால தெளிவா சொல்லுகிறார். சித்தர்கள் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு துறவு கோலம் பூண்டு, துறவு என்று சொல்லிக்கொண்டு காட்டிலேயும் அல்லது ஊருக்குள்ளேயும் திரிவது என்று சொல்லக்கூடிய திரிவது என்று சொல்லுகிற அவர்களுக்கு ஈசனுடைய கருணை கிடைக்குமா என்று கேட்கிறார். கருணை பயில்வதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆன்மா எதனாலே அடைய வேண்டும் என்று சொன்னால் அன்பினாலும் கருணையினாலும் அடைய வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அன்பையும் கருணையையும் அது பயிலாமல், அதனை பயிற்சிக்கு கொண்டு வராமல், அதனை காட்டுவதற்குரிய வழியும் வாய்ப்பும் இல்லாமல் அது எவ்வாறு ஈஸ்வருடைய கருணையை பெற முடியும்? இன்னொரு லாஜிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கிறார். ரொம்ப அருமையான பாட்டுங்க அது, ரொம்ப யோசனைக்குரிய பாட்டு. அப்ப இந்த கருணையும் அந்த அன்பும் காட்டுகிற நிலையிலே இருப்பதுதான் தவம். எனவே அவர்கள் செய்வது தவம் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? அது அவம் என்று கூறுகிறார். தவம் என்று சொல்லுகிற பொழுதே நீ தவத்தை செய்தால் ஈசனுடைய கருணை வந்து கூடும். தவத்தினுடைய முதற்படி தொண்டு, தொண்டு செய்ய வேண்டும். தொண்டு தொண்டரால் துணையுமில்லைனர். தொண்டு என்ற ஒன்று இல்லாமல் ஈசனுடைய கருணையை பெறுவதற்குரிய வாய்ப்பு ரொம்ப குறைச்ச. ஆகையினாலே கருணை வந்து கூடும்படிக்கு தவம். அதுதான் அவர் சொல்லுகிறது, கருணை வந்து கூடும்படிக்கு தவம். அப்ப ஈசனுடைய கருணை வந்து கூடும்படி செய்கின்ற தவம் சரியை கிரியை யோகம். இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த தவத்தை முயலாமல் காட்டிலே திரிவதும், அங்கே பழத்தை உண்ணுவதும் அல்லது காற்றை உண்ணுவது, எப்படியோ நீரை குடித்துக் கொண்டே பட்னியா கிடப்பார்கள். இப்படி பட்டினியாகவும் உடலை வருத்தி கொண்டும் இவ்வாறு அந்த தவத்தை செய்வதனாலே யாருக்கு என்ன பயன் விளைந்து விட போகிறது? நீங்க யோசனை பண்ணி, இப்ப இப்படி யோசிப்போம். நான் பசியோடையே இருந்து திரிகின்றேன், பழஞ்சாப்பிடுறேன்,
பசியை பொறுத்துக்கிறேன். ரொம்ப பசி வந்ததுன்னா ஏதோ கீரையோ காயோ எடுத்து பறிச்சு சாப்பிட்றேன், எதுவும் ஒன்றும் தேவையில்லை, இருக்கிறேன். இதனால என்ன பயன்? இந்த பிறப்புக்கு என்ன பயன் வந்துடும்? யோசனை பண்ணுவார். இப்ப நான் ஒன்று சேர்றேன். இப்ப நான் சமைக்கிறேன், கொஞ்சம் சாப்பாடு இருக்கு, நான் சாப்பிட்றேன். யாராவது பசியா இருக்காங்களான்னு பார்த்து அவங்க பசியை போக்குறேன். நீங்க வள்ளுவர் என்ன சொல்றாரு? ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அவ்வாற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின்னுங்கிறார். எவ்வளவு தெளிவு பாருங்க. அதுல பசியை பொறுத்துக் கொள்ளுகிறவர்கள் பெரியவர்கள் என்று சொன்னால், மற்றவர்கள் பசியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் அவர்கள் பசியை போக்குகிறவர்கள் அவர்களை விட அல்லவா பெரியவர்கள் அப்படின்னு கேட்கிறார். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அவ்வாற்றல் மாற்றுவார் ஆற்றலின் பின். எனவே இந்த வாழ்க்கை பயனுள்ள வாழ்க்கையாக அமைந்து, இந்த பயனுள்ள வாழ்க்கையிலே பரமனை பற்றி கொண்டால் பரமனுடைய கருணை எளிதாக கிட்டுமே தவிர, பயனற்ற வாழ்க்கையிலே இருந்து கொண்டு ஈசனுடைய கருணையை கேட்டால் அது கிடைக்காது என்று சொல்லுகிறார். ரொம்ப அழகா அதை சொல்லுகிறார். காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்தென்ன உள்ளன்பு இல்லாதவர் ஓங்கு விண்ணோர் நாடே இடைமருதி ஈசற்கு மெய்யன்பரு நாரியர் பால் வீடே இருப்பினும் மெய்ஞான வீட்டின்பம் எய்துவரே மேவுவரே. பட்டத்தார் சொல்றார். இந்த துறவுல இருந்துகிட்டு சுத்துறவனை காட்டிலும் இந்த வீட்டுல குடும்ப குட்டியோட இருக்கிறவன் அந்த அன்போடு அந்த துறவிகளை போற்றி மற்றவர்கள் பசியை போக்கி வாழ்கிறான். அவனுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாராம் வீட்டின் தரத்துக்கு. சொல்றது யாரு? துறவி. நீங்க அங்கதான் போகணும். பட்டினத்தார் சொல்றாரு. காடே திரிந்தென்ன, இவரும் அதுதானே சொல்றாரு. காடும் கரையும் திரிந்து திரிவதல்லால் அலைந்து அலைந்து திரிவதல்லால். அதை இவர் சொல்றாரு சாமி. காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்து என்ன. இதெல்லாம் என்ன பிரயோஜனம்? உள்ளன்பில்லாதவர் ஓங்கு விண்ணூர் நாடே இடைமருதி ஈசற்கு மெய்யன்பரு நாரியர்பால் வீடே இருப்பினும் விஞ்ஞான வீட்டு இன்பம் மேவுவரே மேவுவரே. அவங்க மனைவி குழந்தைங்களோட இருந்தாலும் கூட அவர்கள் அதுல ஒட்டி இருக்க மாட்டார்கள். அதுதான் வேணுங்கிற. விட்டுட்டு போறதல்ல துறவு, விடாமல் உணர்வு நிலையிலே பிரிந்து நிற்று. அதுதான் சாமி லைக் பண்ணாரு. உடம்ப கொடுத்துருக்கிறாரு, அதை போய் நான் ஒரு காட்டுல திரிஞ்சு வேஸ்ட் பண்ணுவேன், நான் யாருக்கும் ஒண்ணுக்கும் இல்லையா. 1 லட்சம் ரூபா ஒருத்தன் வச்சிருக்கான் சார், 5 பைசா ஒருத்தர் கொடுக்க மாட்டேங்கிறான், பொட்டிக்குள்ளேயே வச்சிருக்கிறான். 1 லட்சம் இல்லை, 1 கோடி வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் வச்சிருக்கான். 1 லட்சம்லாம் இப்ப சாதாரணமா எல்லாம் 1 லட்சம் வச்சிருக்கான். என்ன சார் 1 லட்சம்? 1 கோடி, பல கோடி வச்சிருக்கான். சரி வச்சிருக்கட்டும், என்ன பிரயோஜனம்? அதனால அவனுக்கும் பயன் இல்லாது. 1 கோடி சார், அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்ற அளவுதான் சாப்பிடலாம். கார்ல போறதா இருந்தாலும் ஒரு கார்ல தான் போக முடியும், ஒரு இடத்துல தான் படுக்க முடியும், அப்படிதான் முடியும். எப்படி இருந்தாலும் அது அந்த பணம் அவ்வளவுதான், எவ்வளவு உதவ முடியும் அவ்வளவுதான் உதவும். ஆனால் அந்த பணத்தால பயன் மற்றவர்கள் பசியை நீக்க முடிஞ்சு மற்றவர்களுக்கு இல்லையா. அற்றார் அடிபசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி.
பணத்தை பத்திரமா வைக்க வேண்டிய இடம் எதுன்னு கேட்டப்ப வள்ளுவர் சொன்னார், பசிச்சவன் வயிறு தான்னார். அதுபோல இந்த இல்லறத்தான் இருக்கானே, அவன் பசி போக்குறவன். அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாரும் காட்டுல திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். எல்லாரும் காட்டுல யார் யாருக்கு சோறு போடுறது? விவசாயி கீழே இறங்கி நிலத்துல பாடுபட்டு கஷ்டப்பட்டு அந்த நெல் மணியை அவன் உருவாக்கலைன்னா இங்க துறவிக்கு தான் எப்படி பசி போகும்? அவன் இறங்கி நிலத்துல இறங்கி வேலை செய்யலன்னு வச்சுக்கோ சார், யாருக்கு எப்படி பசி? துறவியும் சேர்ந்துல கஷ்டப்படுவோம். அதனால இல்லறத்தாருங்கிறது மட்டுமல்ல, இல்லறத்தான் என்று சொன்னால் அவன் மனைவியோடு வாழ்ந்தாலும் கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையை வைத்து அவனுக்கு வீட்டின்பம் கிடைக்காது என்று சொல்லிவிட முடியாது. இவர்கள் காடிலே தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வீட்டின்பம் உண்டு என்று அப்படியும் சொல்லிவிட முடியாது. காவி உடுத்தும் தாழ் சடை வைத்தும் காடுகள் பூக்கும் தடுமாறி காய்கனி தூய்த்து காயம் உறுத்தும் காசினி முற்றும் திரியாதே சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம் தேர உதிக்கும் பறைஞான தீப விளக்கம் காண எனக்குன் சீதள பத்மம் தருவாய் அருணுங்கிறாரு. எல்லாரும் சொல்றாங்க. இல்லை ரொம்ப பேர் நான் ஞானி ஆயிட்டேன், துறவி ஆயிட்டேன், அதெல்லாம் வேலைக்காக அதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்லை. சரி, பாமன் மாதிரி எல்லாருமே அந்த ஞானத்தை அடைய முடியுமா? இல்லத்துல இருக்கிறவர்கள் அப்படியே துறவு கொண்டு போகணுங்கிறது இல்லை. அமையப்பரா நமக்கு சாமி இருக்கு. ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும்? தாமரை இலை தண்ணீர் போல பற்று இல்லாமல் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். பற்று இல்லாமல் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். பிடிச்சிட்டு இருப்போம், அதை பிடுங்கன்னா விட்டுருவோம், போயிட்டு அப்படித்தான். துன்பமே கிடையாது. அவர்கிட்ட சாமி என்ன பண்ணுவாரு? ரொம்ப லைக் பண்ணுவார் சாமி அவர் மேல. இதைத்தான் இதுல சொல்றார். எனவே ஒரு செய்தி நாம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், கடுமையான தவம் என்பது அந்த காட்டிலே தெரிவதும் காய்கனி புசிப்பதும் காயத்தை துன்புறுத்தியும். அருமை என்ன சொல்றார்? காய்கனி தூய்த்தும் காசினி முற்றும் தெரியாதேன்னு. காய்கனி தூய்த்து காயம் ஒருத்தும். இந்த உடம்பை துன்பப்படுத்துறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப பேர் என்னவோ அவங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அதனால சாமி ரொம்ப சந்தோஷப்பட்டுருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. உடலை துன்புறுத்தினால் வருத்தினால் ஈசனை மகிழ்விக்கலாங்கிறது அறிவீனம். அதனால அது கோல காவி உடுத்துறது, தாழ் சடை வைக்கிறது, காடுகளில் தெரியறது, இதெல்லாம் அருணகிரிநாதர் சொல்றாரு. எல்லா அருளாளர்களும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. அப்ப எப்படி இருக்கு? சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம்னாரு. சீவன் ஒடுக்கம் பூத ஒடுக்கம்னு அருணகிரிநாதர் சொல்லுவது, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்கிற நிலையில எதன் மேலும் அதிகமான அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் எப்பொழுதும் எதையும் ஈசனுக்காக இழக்கத்தை எல்லாமறை என்னை இழந்த நலம். இப்ப இந்த உடம்பை விட்டுட்டு உடம்பு கொடுத்திருக்கார், உடம்பை பயன்படுத்தணும். அந்த உடம்பை தொண்டு செய்வதற்கும் ஈசனுடைய அந்த அருளை பெறுகின்ற பூசையை செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் மற்ற உயிர்கள் இன்பம் பெறுவதற்கு எந்த வகையிலெல்லாம் நாம் நம்முடைய இந்த உடம்பையும் இந்த வாழ்க்கையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பயன்படுத்துவது இவர்களுக்கு வீடு பேரு எளிதுங்கிறார். இப்ப எனக்குன்னு வாழ்ந்தது அந்த வாழ்கிற வாழ்க்கைத்தான் இல்லறத்துல அது பிறப்பை உண்டாக்கும். இல்லறது அது அடுத்தது அதையும் சொல்லுகிறார். அந்த கருத்தையும் அடுத்த பாட்டில் சொல்லுகிறார். ஆடும் கரங்கும் திரிகையும் போல அலைந்து அலைந்து காடும் கரையும் திரிவதல்லால் நின் கருணை வந்து கூடும்படிக்கு தவம் முயலாத. சிவபெருமானுடைய கருணையை பெறுவதற்கு தவம் என்னன்னு நம்முடைய சைவ நெறியில சொல்லி இருக்கு.
நம்முடைய அருளாளர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தொண்டு செய், சிவபூசை செய், சிவனை நினைந்து போற்று, துதி செய், தொத்திரங்களை பாடுக, மற்ற உயிர்கள் மேல் அன்பு செலுத்துக என்றெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கு. இதெல்லாம் கருணை வந்து கூடும்படியான தவம். இதை விட்டுட்டு வேற என்னவோ செய்யறதெல்லாம் தவம் கிடையாது. நான் கண்ணை மூடிட்டு ரொம்ப நாள் அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பேன். எங்க வீட்டு பீரவும் அப்படிதான் இருக்கும். அதுல என்ன வரப்போகுது? இவங்க என்ன சொல்றாங்க, இறைவனோட கூடுவதற்கு அது வாய்ப்பு. எப்படி கூட முடியும்? இவ்வளவு பற்று, இவ்வளவு ஆசை, இவ்வளவு சமாச்சாரம் எல்லாம் வச்சுக்கிட்டு தொண்டு செஞ்சு செஞ்சுதான் சாமி பார்த்து அதை நீக்கி விட்டுக்கிட்டே இருப்பாரு. பற்று நீக்கிறது நாம இல்லை. நீங்க நினைக்கணும் நாம பற்று நீக்குறோம்னு நினைக்கிறோம். இல்லை, பற்று நீக்குவது சாமி தான் நீக்கிறார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு. எப்படி விடும்? சாமியினுடைய கருணையினால இந்த பற்று விடும். நான் பேசுறதெல்லாம் பற்று விடுறதை பற்றி பேசுறது, செய்யறது முழுக்க பற்று ஏற்படுத்திக்கிறதுக்கு என்ன உண்டோ அத்தனையும் செய்கிறது. அது எங்க கொண்டு மீண்டும் பிறப்புக்குத்தான் விடும். எங்க போறாங்க திரும்பவும்? எவ்வளவு சம்பாதிச்சானே இங்கே தானே இருக்க போகுது. சாமியை பொறுத்த வரைக்கும் சாமி ப்ராப்பர்ட்டி தான் எல்லாமே. இவன் வச்சிருப்பான், அப்புறம் அவன் வச்சிருப்பான், அப்புறம் அவன் வச்சிருப்பான். இல்லை, இவன் 1 கோடி வச்சிருப்பான், அவன் 10 கோடி வச்சிருப்பான், அவன் 100 கோடி வச்சிருப்பான், அப்புறம் அவன் 1 கோடி வச்சிருப்பான், இவன் 100. எல்லாம் இங்கே தானே இருக்கு. அவரோடது தானே எல்லாம். அவர் ப்ராப்பர்ட்டி எங்கேயும் போறது தெரியும். இதை எடுத்துக்கிட்டு அவன் எங்கேயும் நகர முடியாது. இங்கேருந்து எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போகலாம், அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் போகலாம், ஜப்பான்லேருந்து ஆப்பிரிக்கா வரலாம், ஆப்பிரிக்காவிலேருந்து இந்தியா வரலாம். வேற எங்கே போகிறது? போக முடியாது. சின்ன விஷயம்தான், ஆனால் அது நமக்கு உரைக்கிறது இல்லை, உரைக்காது. அவ்வளோ தடிச்சு போச்சு, அந்த உரைப்பெல்லாம் வரதில்லை அப்படிங்கிறது. அது ரொம்ப அதனால தான் சொன்னார். இதெல்லாம் எப்போ தெரியுமா? இந்த வீரமெல்லாம் யமன் வர வரைக்கும் தான். யமன் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறேன். அப்போ காடு திரியிறிய, மற்ற இடத்தெல்லாம் திரிஞ்சிட்டு இருக்கிறிய, அங்கே தின்ற அதை தின்னு, யமன் வருவானே, அவனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? ஏன்டா இந்த லைஃப்பை கொடுத்தாரு சாமி, இந்த உடம்பு கொடுத்தாரு, யாருக்கு என்ன பிரயோஜனப்பட்ட, என்ன செஞ்ச? அட்லீஸ்ட்டு 2 பிள்ளைய பற்றி அது 2 குழந்தைங்களை வளர்க்கறதுக்காவது நீ ஏதாவது செஞ்சியா? அந்த உயிரை வளர்க்கணுங்கிற டியூட்டியை உனக்கு கொடுத்தாரு, அதை செஞ்சியா? கேட்பார், டெவல்ட்டாக கேட்பார் சாமி. அப்ப இந்த உடம்பு கொடுத்து அந்த உடம்பினாலே பெறுகின்ற பயன் பெறாத பொழுது அவம். எனவே உடம்பு என்று சொல்லுவதை கொண்டு, உடம்பை கொண்டு தவம் செய்தல் வேண்டும். அது இந்த சரியை கிரிய யோகம் ஞானம் என்கிற அந்த தவம்தான் அந்த உண்மையான தவமாக இருக்கிறது. யமன் கொடியர் யமன் தேடும் பொழுது என்ன செய்வார்? பரானந்த செச்சுடரே கிண்டலா சொல்றார். கூடும்படிக்கு தவ முயலாத கொடியர், கொடியர்னர். என் நாட்டில் இருந்தான்னா அவனை ஈஸியா யமன் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஆதார் கார்டு வச்சிருப்பான் இல்லையா, ரேஷன் கார்டு வச்சிருப்பான், இந்த கார்டெல்லாம் வச்சிருப்பான். யமன் ஈஸியா கண்டுபிடிக்கும். காட்டில் தெரிஞ்சான்னா தேடணுமா இவனை? யமன் தேடும் பொழுது, யமன் தேடும் பொழுது என்ன செய்வார்? இவர்கள் என்ன தேடும் பொழுது என்றால் என்ன அர்த்தம்னா, அழைத்து போக வருகிற பொழுது அர்த்தம். வாப்பலாம் என்று அழைத்து கொண்டு வருகிற பொழுது இவங்க என்ன செய்வார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடும் பொழுது என்ன, யமன் வருகிற பொழுது இவங்க என்ன செய்ய முடியும், இவங்களால என்ன செய்ய முடியும்? இவர்கள் யமனை வென்றவர்களா? இவர்கள் உடலை வென்றவர்களாக இவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்களே, இவர்கள் யமனை வென்றவர்களா அப்படின்னு கேட்கிறேன். இந்த உடம்பு நீண்ட நாள் வாழ்கின்ற தன்மையிலையும், இந்த உடம்பு காயகல்பத்திலையும், இந்த உடம்பு பறப்பதிலையும் அலைவதிலையும், இந்த உடம்பு இப்படியெல்லாம் வைத்துக்கொண்டு இருக்கிற இவர்களுக்கு யமன் நிச்சயமாக இவர்களையும் தான் தேடி வருவான். யாரை தேடி வரமாட்டான்?
அந்தகனும் எனை அடர்ந்து வருகையில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் இவன் என மொழிய வருவாயே. அழகு. செய்தி என்னன்னா, மார்க்கண்டேயருக்கே வந்தான்னா நம்ம எல்லாம் என்னங்க எந்த மூலை மார்க்கண்டேயர் அவன் வந்துதான் தீருவான். அப்ப வரவட வராதுன்னு சொல்ல முடியாது. வந்த போது நம்ம ஏதாவது போட்டு வச்சிருந்தோம்னா நம்ம சாமி வந்து சொல்லுவார், எப்பப்பா அவனுக்கு இங்க வேலை இல்லை, அவன் இங்க வரமாட்டான், இங்க வேற வேலை, வேற அவனுக்கு வேற டியூட்டி வச்சிருக்கான். இனிமே இங்க வந்து இந்த பிரபஞ்ச விஷயத்துல அவனுக்கெல்லாம் ஆர்வமே இல்லை. கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே வச்சிருந்தானே தவிர ஒன்னுத்தையும் செய்யல. எல்லாத்துக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான், போயிட்டு இருந்தான். என் மேலதான் அன்பு அவனுக்கு பற்று இருந்தது. இப்ப நான் கூட்டு போகாம எங்க யார் கூட்டு போறது இல்லையா? ஆகையினால நீ போ. அந்தகனும் எனை அடர்ந்து வருகையில் அஞ்சலன வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே. அதனாலதான் சொல்றாரு, கந்தா எனும்போ செஞ்சேவல் கொண்டு வரவேணும். செங்கோட அமர்ந்த பெருமாளை கேட்கிறார். அதுபோல சிவபெருமானையே நினைந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு யமுனே வந்தான்னா வழியிலே பூதகணங்கள்லாம் நவரு அவரை அழைச்சிட்டு நாங்க வந்திருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் சிவநாமத்தையே சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் சிவன் மேலேயே அவர் பிரபஞ்ச மேல ரொம்ப விருப்பம் இருந்தா நீ கூட்டிட்டு போ, திரும்ப கூட்டு வா, எங்கேயோ நாயோ பண்ணியோ குழந்தையோ குதிரையோ போட்டு வையே. ஆனா அவங்க அந்த மாதிரி விருப்பத்திலேயே இல்லையே. அவர் எதுக்கு கூட்டு வரணும்? நாங்க கூட்டு போனோம். அதான் சொல்லுகிறார், ஆடும் கரங்கும் திரிகையும் போல அலைந்தரைந்து காடும் கரையும் திரிவதல்லால் நின் கருணை வந்து கூடும்படி. கருணை வந்து கூடும் தவம். இதை ஞாபகம் வச்சுங்க. நாம அன்றாட வாழ்க்கையை தவமாக செய்தல் வேண்டும், தவ வாழ்க்கையாக இருத்தல் வேண்டும். நாம அன்பு பாராட்ட வேண்டும். பொருள் பற்று, உடல் பற்று என்று சொல்லக்கூடிய பற்றுகளிலே தாமரையிலே தண்ணீர் விட்டுட்டு ஓடணும்னு சொல்லவே இல்லை. பி தேர், லெட் them not be reside in you. அது உங்கள்கிட்ட வாழ்க்கை நடந்தது, நீ அதுல இரு. பற்று இல்லாம சிவத்தின் மேலே பற்று கொண்டு எத்தனை விதமான நலன்களோடு இருந்த பாரு. அதைத்தான் சொல்லுகிற பற்றத்தார் சொல்லுறாரு, நாரியர்வால் வீடே இருப்பினும். அவனுக்கு பெண்ணோட வீட்டுல இருந்தாலும் அவனுக்கு மெய்ஞான வீடு ரிசர்வ் ஆயிருக்கும் அப்படின்னுட்டார். ஆகையினாலே நாம ரொம்ப இந்த நம்மை நாமே உடம்பை வருத்திக்கிறது அல்லது உணவை வருத்திக்கிறது அல்லது மற்ற விஷயங்களை நம்மளை துன்புறுத்திக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. அதெல்லாம் அவர் ஒன்றும் எதிர்பார்க்கவும் இல்லை. அவருக்கு 5 பைசா லாபம் கிடையாது. நான் பட்டினி கிடந்து பசி பொறுத்தல் என்பது அது என்னுடைய பர்சனல் விஷயம். அது உடம்பு அதுக்கு ஏதாவது எப்போ பார்த்தாலும் தின்னுட்டு இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதனை சாமி அப்படி மகிழ்விக்க போகுது. ஆனால் நான் பசியை பொறுக்காதது போல மற்றவரும் அப்படித்தானே நினைத்து மற்றவருடைய பசியை நான் போக்குனேன்னு வச்சுக்கோங்க, அது கடவுளை மகிழ்விக்கும் டக்குன்னு. அறத்தை செய்து அருள் பெற வேண்டும், அன்பை செய்து. அப்ப அந்த அன்பு அறம், அறம் அன்பு அருள், அதுதான் படிநிலை. அறம் அன்பு அருள். அப்படி படிநிலையில போய் பெருமானுடைய அந்த திருவுருளை பெறலாம். ஆகையினாலே இந்த சித்தர்கள் என்று சொல்லிக்கொண்டு தங்களால எந்த சமுதாயத்துக்கும் பயனில்லாம இருந்து என்ன பண்றது? சில பேர் சித்தர்னு சொல்லுவாங்க, யார் வந்தாலும் போட இருடா அப்படிங்கிறது. அப்புறம் லாகிரி வஸ்தெல்லாம் உபயோகப்படுத்துறது,
அப்புறம் துரத்துறது, திட்டுறது, பொம்பளைங்களை கண்ணு மாதிரி பேசுறது. ஆனால் சித்தர் அப்படின்னு நான் வந்து நேராக சிவத்தர் என்ன பிரயோஜனம்? அதனால யாருக்கு என்ன பயன் விளைய போகுது? அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவர்களுக்கு யமன் தான் வருவான், சிவன் வரமாட்டான் என்று சொல்லுகிறார். மற்ற உயிர்கள் இன்புறுதற்கு என்ன பணி செய்தோம்? மற்ற உயிர்களுக்கு என்ன தொண்டு செய்தோம்? மற்ற உயிர்கள் துன்பத்தை நீக்குவதற்கு நாம் எப்படி அன்புடையவர்களாக இருந்தோம்? அதுதான் முக்கியம். சரி, இப்ப நான் வந்து இல்லத்திலே இருக்க சார், எனக்கு நிச்சயமா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டா அந்த மாதிரியான இம்ப்ரெஷன்லயும் இருந்துராது. விட்டுட்டு ஓடினாலும் நிச்சயமா கிடைச்சிடாது. ஆனா இல்லத்திலே இருக்கிறேன் நானு, எப்ப பார்த்தாலும் பொருள் என்று பொருளை ஈட்டிக்கொண்டோம், பொழுதை ஓட்டிக்கொண்டோம் நான் இருக்கிறேன், எனக்கு கிடைச்சிருமான்னு கேட்டா, கற்றும் பல பல கேள்விகள் கேட்டும் கரங்கனவே சுற்றும் தொழில் கற்று சிற்றின்பத்து ஊடு சுழலில் எண்ணாம் குற்றம் குறைந்து குணமே விடும் அன்பர் கூட்டத்தையே முற்றும் துணையென நம்பு கண்டாய் சுத்த மூட நெஞ்சே. நெஞ்சே மூட நெஞ்சே, சுத்த மூட நெஞ்சே. கொஞ்சமாவது அதில் அறிவுங்கிறதே இல்லாம முழு மூடம், வடிகட்டின முட்டாள்மோ இல்லையா, டிஸ்டில்டு இடியட். அந்த மாதிரி முழு மூட நெஞ்சே நீ தெரிஞ்சுக்க. கற்றும் நிறைய கற்ற உடனேயே தனக்கு ஞானம் வந்து விட்டதாகவும், பல பல கேள்விகள் கேட்டு பல விஷயங்களை கேட்டு தெரிந்து கொண்டதினாலேயும் தனக்கு ஞானம் வந்து விட்டதாக கருதி கொண்டு அவர்கள் கரங்கனவே, கரங்கன பட்டம்னு பார்த்தோம் இல்லையா, வானில் பறக்கிற பட்டம் போல சுற்றும் தொழில் கற்று தான் என்ன படித்தோம், தான் என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு தன்னுடைய தொழிலை செய்வது இல்லையா. இப்போ மருத்துவம் அல்லது ஜோசியம் அல்லது எல்லாமே சொல்கிறேன், எல்லாமே வந்து தான் கற்றுக்கொண்டதும் பல விஷயங்களை கேட்டுக்கொண்டதுமாக தான் ஈட்டிய அந்த ஞானத்தை சுற்றும் தொழில் கற்று என்று சொல்லுகிறார். சுற்றும் தொழில் என்று சொன்னால் அந்த பல இடங்களிலே சுற்றி திரிந்து பொருள் ஈட்டுவதற்காக பட்டம் போல அலைந்து தொழிலை கற்று இந்த பிரபஞ்சத்திலே கிடைக்கிற சிறு சிறு இன்பங்களுக்காக சுழன்று வருவதிலே என்ன லாபம்? இப்ப அங்க போய் லாபம் இல்லைன்னா, இப்ப இங்கேயும் நீ திரிஞ்சு என்ன லாபம்? இப்ப வந்து கற்றல் கேட்டல் என்று சொல்லக்கூடிய நிலை, கேட்டலுக்கு பிறகு சிந்தித்தல் தெளிதல் அப்படிங்கிற நிலை, இப்படி பலவிதமான விஷயங்களை கற்பதும் கேட்பதும் இதெல்லாம் வந்து உனக்கு ஞானத்தை தந்து விடாது. ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டுறதுக்கு முக்கியமான விஷயம் சொல்றார். பிரபஞ்ச விஷயங்கள், பிரபஞ்ச இன்பங்களை துய்ப்பதில நமக்கு ஓர்ப்பு வரணும். இங்கே ஓட வேண்டாம். ஆனா இந்த இருந்து கொண்டு இந்த இன்பங்களை அனுபவிக்கிற பொழுது இந்த இன்பங்களை இதற்காகவே என்று சாப்பிட்றதுக்குன்னே உயிர் வாழ்வான் சில பேர். உயிர் வாழ்றதுக்காக சாப்பாடுங்கிறது போய் சாப்பிட்றதுக்கே உயிர் வாழ்றது. எதை எப்படி சாப்பிடலாம், எதை எப்படி திங்கலாம், எது எங்கே நல்லா கிடைக்கும், எது எவ்வளோ டேஸ்டாக கிடைக்கும் என்றெல்லாம் தேடி தேடி அலைந்து அலைந்து திரிந்து அந்த உணவு, இந்த உணவுனாலேயே நீங்கள் பாருங்கள், நாய் பாருங்கள், எப்போ உணவைத்தான் தேடும். இந்த உணவு, இந்த மீன் இருக்கு பாருங்க, அந்த குளத்தில் இருக்கக்கூடியது எத்தனையோ ஜீவராசி இருக்கு. தூண்டில் போட்டா மாற்ற ஒரே ஜீவராசி தவக்கல மாட்டாது, தேர மாட்டாது, எதுவுமே மாட்டாது. மீன் மட்டும் மாட்டும், வேற மாட்டவே மாட்டாது. ஏன்னா அந்த கொக்கியில புழு இருக்கும். இந்த புழுவை தீக்கிறதுக்காக இந்த மீன் வந்து மாட்டும்.
ஏன்னா அது உணவின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆசை. இந்த உணவு ஆசையினாலே மிகப்பெரிய துன்பம் விளையும். அப்போ இந்த உணவுங்கிறது இந்த உடம்பினுடைய ஆற்றலை பெறுவதற்கும் உடம்பு இயங்குவதற்குமான ஒரு சாதனம், ஆதாரம் என்றுதான் நாம் அதை கருத வேண்டும். நாள் செல்ல செல்ல உணவு என்பது நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அவசியமான சாதனம். இப்போ காற்று எப்படி ஒரு அவசியமான சாதனம், அது போல அது ஒரு சாதனம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை உணவு சொன்னது போலவே மற்றவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகையினால இதுல வருகிற துவர்ப்பு உவர்ப்பு தான் நமக்கு அது ஞானத்தை விளைவிக்குமே தவிர, அனுபவம்தான் ஞானத்தை விளைவிக்குமே தவிர, பரஞானம் என்று சொல்லுவது அனுபவ ஞானமே தவிர, எத்தனையோ விஷயத்தை கற்றுக்கொள்வதும் கேட்டுக்கொள்வதும், நிறைய விஷயத்தை கேட்கறது, நிறைய விஷயத்தை கத்துக்கிறது, நிறைய பேருக்கு எடுத்து சொல்வது இல்லையா? இல்ல, பல கற்றும் கல்லாதார், கற்றாரை யான் வேண்டேன் அப்படின்னாரு மணிவாசகர். ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தானடங்கா பேதையின் பேதையார் இல்லைன்னார். அப்ப இந்த விஷயத்துல பிராக்டிக்கலா நம்ம அதை பின்பற்ற வேண்டும். இல்லைன்னா அதுல அந்த பின்பற்றாத பொழுது அந்த ஞானம் எதற்கு உதவும்? ஞானம் என்பதே அனுபவத்திலேதான் ஆனந்தத்தை விளைவிக்கும். ஞானம் அனுபவத்திலே இல்லாமல் ஆனந்தத்தை விளைவிக்காது. ஆகையினாலேதான் பரஞானம் அபரஞானம் ரெண்டு ஞானத்தை பற்றி சொல்லி, ஒன்னு கற்றல் கேட்டல், இன்னொன்னு அனுபவம் என்று சொல்லுகிறார். இந்த அனுபவ ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை தாய்மானவர் வலியுறுத்துகிறார். கற்றும் பல பல கேள்விகள் கேட்டும், பல பல விஷயங்களை நம்ம கேள்வி ஞானத்தினாலே உணர்ந்தும், நிறைய கேட்கணுங்க. பல பல கேள்விகள் கேட்டும், பல பல கேள்விகள்னா சொல்றவங்களை கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை. கேள்விகள் கேட்டோம்னா பல விஷயங்களை காதார் கேட்டு கரங்கெனவே இவ்வளவு செஞ்சுட்டு வெறும் சிற்றின்பத்து ஊடு சுழலில், சிற்றின்பத்திற்காக அதிலே சிக்கி சுழன்றால் என்னாம்? அதனால என்ன பயன்? கற்றதுனால என்ன பயன்? கேட்டதுனால என்ன பயன்? அதை பயிற்றுவிக்கிற அந்த நிலை இல்லாமல் அந்த கரங்கெனவே சுற்றும் தொழில் கற்று சிற்றின்பத்து ஊடு சுழலில் என்ன, அந்த சுழல்ல போய் சிக்கி என்ன பிரயோஜனம்? ஆகையினாலே அதனால கற்றதற்கும் பயனும் இல்லை, அதை கேட்டதற்கும் பயன் இல்லை. அதை அனுபவ வாயிலாக கொள்ள வேண்டும். குற்றம் குறைந்து நீ என்ன செய்யணும்? இதுக்கு முக்கியமா என்ன செய்யணும் சொன்னா, அந்த மாதிரியான திருக்கூட்டத்தோடு சேர்ந்து விடுக என்று குறிப்பிடுகிற. எனவே திருக்கூட்டம் அந்த ஞான நிலையிலே இருக்கக்கூடிய திருக்கூட்டம், ஞானத்தையே நாடி நிற்கிற திருக்கூட்டம். அதனால நீ நல்ல அசோசியேஷன், அது ரொம்ப முக்கியம். நல்ல அடியாரோடு இணங்குதல், அடியாரோடு எப்பொழுதும் கூடவே இருந்தது. ஞானிகளுக்கே அடியாரோடு இருத்தல் முக்கியம்னு சொல்லுகிற பொழுது, சாதாரணமான இருக்கிறவர்களுக்கு அது எவ்வளவு முக்கியம் இல்லையா? செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா அம்மலங்கழி அன்பரோடு மறி மாலரணையும் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணெனத் தொழுமேன்னு சொல்லுகிற அந்த நிலையில அவர்களுக்கே அடியார் திருக்கூட்டம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுகிற பொழுது, சாதாரணமாக இருக்கிறவர்களுக்கு அடியார் திருக்கூட்டம் நல்ல அடியாரோட தொடர்பு வைத்துக் கொண்டே இருக்கிற பொழுது, குற்றம் குறைந்து குணம் மேலிடு அன்பர், விடுன்னு போட்டிருக்கு, அது மேலிடு இல்ல, அப்படியும் குணம் மேவிடு அன்பர் அப்படின்னா குணம் மேலிடு அன்பர், மேவிடு அன்பர் எல்லாம் ஒண்ணுதான். இந்த மேலிடு அன்பர்னு சில பாடத்துல இருக்கு. குற்றம் குறைந்து குணமே விடும் அன்பர், குணம் மேலிடும் அன்பர் கூட்டத்தையே, அந்த திருக்கூட்டம் அன்பர் கூட்டத்தையே முற்றும் துணை என நம்பு கண்டாய். அதுவே முற்றும் துணை, முழுமையான துணை. அந்த துணையை நமக்கு சிறந்த துணை என்று நம்பு, பிலீவ்ங்கிறார். சொல்றார் பாருங்க, துணை என நம்பு கண்டாய்.
நீ அதை தெரிஞ்சுக்க, நீ அதை அந்த உண்மையை தெரிஞ்சுக்க. நல்ல அடியார் திருக்கூட்டத்தில் நீ இருக்க வேண்டும், அடியார்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அடியாரோடு இணங்கி இருத்தல் வேண்டும். அடியாரோடு இணங்கி இருத்தல், அடியார்களுக்கு என்ன தொண்டு செய்ய முடியும், அவங்க திருக்கூட்டத்தில் என்ன செய்ய முடியும், அவர்களுடைய அந்த நட்பு என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கு பாருங்க. அந்த நட்புங்கிறத விட தொண்டு தான் அது, அடிமை இல்லையா. அடியார்க்கும் அடியனாய் இருக்கும் அருளை நல்காய் என்று சொல்லுகிறார். அதை அருணகிரிநாதரன் சொல்லுகிறார், மெய்கண்டார் சொல்லுகிறார், அப்பர் சுவாமி சொல்லுகிறார். இத்தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியம் வாய்க்குமோ என்று கேட்கிறார். அடியனுக்கும் கூடுமோ தொண்டருக்கு தொண்டராம் புண்ணியமே என்று கூறுகின்றார். ஆகையினால ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு பாடல்களில் சொல்லுகிறார். ஒன்று, இந்த உடம்பை வெறுத்து, உலகை வெறுத்து, இந்த வாழ்க்கையை வெறுத்து தனியாக காடுகளிலே போய் பித்தர் போல திரிந்து அலைவதினாலே எந்த விதமான நன்மையும் வராமல் அவர்கள் மீண்டும் பிறப்பிற்கே வருவார்கள். அவர்கள் பிறப்பை நீக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இல்லறத்திலே இருந்தாலும் கூட அவர்கள் மற்ற உயிர்களோடு சேர்ந்து இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் தங்களால் முடிந்த அந்த அன்பை காட்டி, இல்லத்தில் இருக்கிறவரிடம் காட்டலாம், வெளியில் இருக்கிறவர்கிட்ட காட்டலாம், எல்லாத்திலையும் காட்டலாம். யாராருக்கு எந்தெந்த விதமான விதத்திலே அந்த அன்பை காட்ட முடியுமோ அந்த அன்பை காட்டி, அதே நேரத்தில் எந்த பொருள் மீதும் பற்றலாம். எல்லாம் சிவன் தர வந்தது, எப்போ வேணா சிவன் எடுத்துக்கிட்டோம் என்கிற அந்த நிலையில இருக்கிற பொழுது அவர்கள் காடு போக வேண்டாம். இந்த வீட்டில் இருக்கலாம், இங்கேயே சாப்பிடலாம், இங்கேயே தூங்கலாம், எல்லாமே செய்யலாம். அவர்களுக்கு வீடு பேரு நிச்சயம் என்று குறிப்பிடுகின்றார். இரண்டாவது சொல்லுகிற பொழுது, அப்படி அந்த துறவு என்று சொல்லக்கூடிய அந்த காட்டில் திரியறது உடம்பை வருத்திக்கிறதுல இல்லைன்னு சொன்னாலும் கூட, உடம்பு சுகத்தை, உடம்பை வெறுக்க வேண்டாம் என்று சொன்னால் உடம்பு சுகத்துக்காக அலையக்கூடாது. அவங்களே அந்த எக்ஸ்ட்ரீம் போறது. உடம்பை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் உடம்புக்கு எல்லா சுகத்தையும் கொடுக்குறார். அதல்ல, உணவு உண்ணாமல் பட்டினி கிடப்பது அர்த்தமற்றது என்று சொல்லுவது போல, அதனால இறைவனை மகிழ்விக்க முடியாது என்பது போல, உணவு சாப்பிட சொல்லியிருக்காங்கன்னு வயிறு முடைக்க எதை பார்த்தாலும் தின்னுட்டு இருக்கிறது அல்ல, எந்த உணவையும் உண்பதும் அல்ல. அதற்கும் ஒரு கட்டுப்பாடோடு இருத்தல். ஆகையினால இதையெல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்திலே இருந்தால் வீடு பேறு உண்டு என்று சொன்னாலும் அது பற்றற்ற நிலையில இறைவன் மேல் வைத்த பற்றினாலே வாழ்கிற அந்தக்கு தான் பொருந்தும். அது அப்படி வாழுகிறவர்கள், அப்படி வாழ்கிற வாழ்க்கைக்கு ஆசைப்படுகிறவர்கள் அடியார்களோடு சேர்ந்து இருத்தல் வேண்டும். அடியார் எனக்கு தொண்டரோடு கூட்டுகண்டாய் அலையாடி அரிதுயிலும் ஆயனது தங்கையேன் அபிராமிப்பட்ட சொல்லுகிறாய். ஆகையினால அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இணைந்திருந்து தொண்டுகள் செய்து பற்றற்ற நிலையை பெற வேண்டும். அடியாரோடு இணங்கி இருக்கிற பொழுது பற்றற்ற நிலை அதிகமாக வளரும். அந்த நிலைக்காக அதை சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த இரண்டு பாடல்களை நாம் தாய்மானவர் பாடல்களை சிந்தித்தோம். கமலநாயர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக இந்த வேள்வி செய்து வருகிறது. நமக்கு இன்னும் இரண்டே பாடல்கள் தான் இந்த பகுதியிலே எஞ்சி இருக்கின்றன. அதனை அடுத்த வகுப்பிலே அடுத்த புதன்கிழமை நாம் சிந்தித்து நிறைவு செய்வோம் என்று சொல்லி, இந்த பாடல்கள் எல்லாவற்றினுடைய விளக்கங்களும் யூடியூப்ல இருக்கு, நீங்கள் கேட்டு மகிழுங்கள். அதனால நம்முடைய எண்ணம் தூய்மை பெறும், நம்முடைய வாழ்க்கை தூய்மை அடையும். இறைவனுடைய கருணையை பெறுவதற்கு இதைவிட சிறந்த சாதனம் இல்லை என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, ஞான குழந்தை ஆங்கிலத்திலே இருக்கிறது, அது நீங்கள் வாங்கி குழந்தைகளுக்கு பரிசு கொடுங்க. நல்ல மேனஸ் வரும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி வரும், ஆங்கில ஞானமும் வரும். அந்த ஆங்கிலத்தில் தான் அந்த புத்தகத்தை எழுதியிருக்கோம். அதை நீங்கள் குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் இல்லை, மற்ற குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அந்த குழந்தைகளுக்கு ஞானசம்பந்தரை பற்றி அறிமுகம் செய்ததாக இருக்கும். அதில் ஞானத்திரள் பத்திரிகைக்கு நீங்கள் சந்தாதாரர்களை சேர்த்து தர வேண்டும். அப்படி மற்ற சந்தாதாரர்களை சேர்த்து தருகிறவர்கள் தாங்களே கூட கட்டலாம் ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்காக.
அதுவும் இல்லாமல் ஞானத்திரளில் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை உபகாரங்களை நீங்கள் செய்யலாம். உங்கள் நல்லாதரவில் அந்த கட்டுரைகள் வருமா, நிறைய பேர் செய்கிறாங்க, நீங்களும் செய்யலாம். நல்ல விஷயத்திற்கு நீங்கள் நல்ல உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே, அதுவும் இல்லாமல் இன்னும் 2 விஷயம், இந்த அறுமுக சிவன்குன்னு ஸ்ரீமத் பாம்பன் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு நூல், ராஜாங்க சமயம்னு சண்டமானதம் சோமசுந்தர நாயக்கருடைய வரலாறு, 2 புத்தகங்களும் இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இந்த புத்தகங்கள் இருக்கணும், அவசியம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பரிசாவை யாருக்காக கொடுக்கணும்னு நினைச்சு அந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நிறைய செய்வோமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.